சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முக்கியமான கட்சி பிரேமலதாவின் கூட்டணி கணக்கு என்னவா இருக்கும் என தமிழக கட்சிகள் குழப்பத்தில் இருக்காங்க. இது கூட்டணிக்கான பேரத்தை உயர்த்தும் பிரேமலதாவின் அரசியல் கணக்கு என்கின்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க. நன்றியை மறந்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் மக்கள் நலனை புறக்கணித்தவர்களும் பாடம் புகட்டுவோம், யாரும் இங்கே எடுத்து வந்து விட முடியாது. நேற்று முளைத்த காளான்களெல்லாம் இங்கே எடுபடாது, ஒரு நாள் மழைக்கே தாங்காது. தேமுதிக என்பது கேப்டன் உருவாக்கிய விருட்சம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சித்து கூட்டணி முடிவில் விவாதங்களை கிளப்பியிருக்கு. பிரேமலதா வெளியிட்டிருக்க அறிக்கையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் நடக்க இருக்கு. நமது தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த கழகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தார். கேப்டன் கட்சியை ஆரம்பித்த போது மதுரையில் 2005 செப்டம்பர் 14 அன்று 28 லட்சத்துக்கு மேலே நமது நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களின் பேராதரவோடு மிக பெரும் பிரம்மாண்ட வெற்றி மாநாடு நடத்தி சரித்திர சாதனை படைத்தோம். நம் தலைவர் இல்லாமல் நாம் நடக்க இருக்கின்ற முதல் மாநாடு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தும் இந்த மாநாட்டின் வெற்றி உங்கள் ஒருவரின் வெற்றி. வரவிருக்கும் 2026 தேர்தல் வெற்றிக்கான அச்சாரமாக இந்த மாநாடு அமைய இருப்பதோடு இந்த வெற்றி ஒருவரின் வெற்றி என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிளையிலும் நீங்கள் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும். தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக், கஞ்சா, போதை கலாச்சாரம், இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை, விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கொள்முதல் நிலையங்கள், நெசவாளர்கள், நூல் விலையேற்றம், இலங்கை கடற்படையால் மீனவர்கள் பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றன. இதற்கு காரணம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆளும் கட்சியில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் இதற்கு காரணம். ஆளும் கட்சியில் இருக்கும் ஊழல், லஞ்சம் மற்றும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தவறியது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் ஓட்டுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிக்கின்றது. ஆனால் அவை அனைத்தும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு சென்றடைவதில்லை. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பார்கள். அதுபோல அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் இன்று வரை திமுக தலைவர் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. சொன்னாரே தவிர அதை செய்தாரா? இல்லை. மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் நிலை தொடர்ந்து தான் இருக்கிறது. இந்திய நாட்டில் லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் விலைவாசி உயர்வையும் மட்டுமே மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். அதை தவிர மக்களுக்கு நன்மை என்று எதுவுமே இல்லை. தொடர்ந்து ஆட்சியில் ஊழல் மட்டும்தான் நடக்கிறது. இந்த ஊழலான ஆட்சியை அகற்றிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான ஆட்சியை நாங்கள் நிலைநிறுத்துவோம். அது மட்டுமில்லாமல் கண்டிப்பாக திமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இதனால் திமுகக்குள் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.